கடல் மீது கோபப்பட்ட சிட்டுக்குருவி. ஒரு அழகான கடற்கரையில ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அது தினமும் கடல் மேல பறந்து போய் அதுக்கு தேவையான உணவை தேடி எடுத்துட்டு வரும். ஒரு நாள் அது கூட்டுல சிட்டுக்குருவி 2 முட்டையை போட்டு அடை கத்து வச்சிருந்துச்சு. அப்போ கடல்ல திடீர்னு பெரிய அலை வந்து அந்த சிட்டுக்குருவியோட கூட்டையும் அதுல இருந்த முட்டைகளையும் அடிச்சு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. சிட்டுக்குருவிக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த கடலை பார்த்து, கடலே, என் முட்டைகளை திருடனில்ல, உடனே என் முட்டைகளை திருப்பி கொடுன்னு கத்துனுச்சு. கடல் அமைதியா இருந்துச்சு, எந்த பதிலும் சொல்லல. சிட்டுக்குருவிக்கு கோபம் தாங்கல. நீ முட்டைகளை திருப்பி தரலன்னா நான் உன்னோட தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு வத்த வச்சிடுவேன்னு மிரட்டுனுச்சு. கடல் அப்பவும் அமைதியா இருந்துச்சு. சிட்டுக்குருவி கோபத்துல பறந்து போய் தன்னோட சின்ன அலகுல ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து தரையில கொட்டுனுச்சு. மறுபடியும் போச்சு, இன்னொரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொட்டுனுச்சு. எல்லாருமே சிட்டுக்குருவியோட சின்ன அலகுல ஒரு பெரிய கடலை எப்படி வத்த வைக்க முடியும்னு பார்த்து சிரிச்சாங்க. ஆனா சிட்டுக்குருவிக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. அது ரொம்ப சோர்வடையாம தொடர்ச்சியா கடலோட தண்ணியை எடுத்துட்டு வந்து வெளியே கொட்டுற வேலையை மட்டும்தான் செஞ்சுது. 1 நாள் 2 நாள் இல்ல, சிட்டுக்குருவி பல நாட்கள் விடாம இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு. சிட்டுக்குருவியோட இந்த அசைக்க முடியாத முயற்சியை பார்த்து கடவுளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே சிட்டுக்குருவியோட இந்த விடாமுயற்சியை பாராட்டினாங்க. கடைசியில கடவுள் கடலை பார்த்து, ஒரு சின்ன உயிர்கிட்ட இருந்து உனக்கு இந்த சவால் தேவையில்லை, உடனே அந்த சிட்டுக்குருவியோட முட்டைகளை திருப்பி கொடுத்துடுன்னு உத்தரவு போட்டாங்க. கடலுக்கு வேற வழி இல்லை, அது முட்டைகளை திருப்பி தந்துச்சு. சிட்டுக்குருவி தன்னோட முட்டையை பெற்றதும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு சின்ன பறவை தன்னுடைய விடாமுயற்சியினால பெரிய கடலையே பணிய வச்சுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.